இடையில வந்து ரொம்ப வருஷமா ட்ரக் அடிக்டா இருந்தேன். பல பெரிய நடிகர்கள் நண்பர்களா இருந்தவர்கள் சொல்லி நான் திருந்தி அதுக்கப்புறம் படிச்சு டிகிரி வாங்கினாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அதை பத்தி இது ஒரு நல்ல கேள்வி. இது வரைக்கும் நான் பேசுறதை விட இப்ப பேச கேள்வி தான் வந்து தெளிவா இருக்கும். அதை நீங்க மென்ஷன் பண்ணி போடுங்க. பட் ஆல்கஹால்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு நண்பர்கள் சொல்லியோ தாயத்து கட்டியோ இல்ல வந்து நம்ம டாக்டர்கிட்ட போயோ ஃபுல்லா முழுமையா குணமடைய முடியாது. ஆல்கஹால்ல இருந்து வெளிவரணும் அவங்க சப்போர்ட்டா இருக்கலாம். அது ஃபேமிலியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், இல்ல தெய்வமா இருக்கலாம். யாரா இருந்தாலும் இந்த ஆல்கஹால்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம். ஆனா நாம நினைச்சா மட்டும்தான் அந்த ஆல்கஹால்ல இருந்து வெளிவர முடியும். என்னைக்கும் யாரோ அட்வைஸ் பண்ணாங்க. இருந்தாலும் அதெல்லாம் கேட்காத நானா நினைச்சேன். காலையில நினைச்சேன், மத்தியானம் முடிவு பண்ண, சாயந்தரம் தூக்கி எறிஞ்சேன். இன்னைக்கு நான் ஒரு 10 வருஷம் ஒரு குடியில்லாத வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறேன். இந்த பயணத்தினால எனக்கு கிடைச்ச சந்தோஷம் நிறைய சொல்லலாம். முன்னாடிலாம் வந்து முத்துக்கால வருவாரா வரமாட்டாரான்னு ஒரு சந்தேகம் இருந்தது. இப்ப அப்படி இல்லை. முத்துக்கால கில்லி மாதிரி வந்து கில்லி மாப்பிளைக்கு வந்திருக்குமா, கில்லி மாதிரி வந்து நிப்பாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமா எனக்கு ஒரு 3 டிகிரி முடிச்சு இப்ப 4வது டிகிரி பினிஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன ஆண்டவன். முன்னாடிலாம் வந்து நடிப்புக்கு மட்டும்தான் கை கொடுப்பாங்க. இப்ப நடிப்பை சேர்த்து படிப்புக்கும் கை கொடுக்குறாங்க. ஆல்கஹால்ல இருந்து மீண்டு வருவதற்கு கை கொடுக்காங்க. இப்படி பல வகையில் நானும் பன்முக கலைஞரனா இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.